காசு திருடுனா வேலையை விட்டு தூக்க தானே செய்வாங்க. வேற என்ன பண்ணுவாங்க இவ பண்ணதுக்கு? கரெக்ட்டுமா. இந்த ஏழை அப்பாவின்னு சொல்றவங்கள நம்பவே கூடாது, வேலைக்கு சேர்க்கவே கூடாது. என் ஷோரூம்ல கூட தான் இந்த ராஜா ராணிய பாவம் பார்த்து வேலைக்கு சேர்த்தேன். கடைசியில் அவங்க வேலையை காமிச்சாங்கல்ல, அதே மாதிரி இவளோட தங்கச்சி ஆட்டோக்காரனோட சேர்ந்து ஏன் பணத்தை அடிச்சிருக்க கூடாது? அந்த மாதிரி தான் நீங்க சொல்ல வரீங்க? அந்த மாதிரி திருட்டுத்தனம் எல்லாம் ஏன் தங்கச்சிக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். ஏய் என்னடி வாய் நீளுதே? ஏமினா, மனோஜ் என்ன அடுத்தவங்க பணத்தை திருடிட்டா வந்தாரு? இவனுக்கு அடுத்தவங்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு ஓட தெரியாது, சொந்த வீட்டுல இருந்தா எடுத்துட்டு ஓடுவான். ஏய் இப்ப என்ன இவ தங்கச்சி திருடலங்கறத நீ பாத்தியா? அவதான் திருட, நீங்க பாத்தீங்களா? திருடுறதெல்லாம் 4 பேர் பாக்குற மாதிரியா பண்ணுவாங்க? போலீஸ்காரன் பொண்டாட்டி இப்ப திருடியா? அக்கா வேணாம், தேவையில்லாம என் தங்கச்சி பத்தி பேசாதீங்க. ஏய் என்னடி கைய நீட்டி பேசுற? ஆண்டி, நீங்க பேசுறதுக்கு கோவம் வரதானே செய்யும். எனக்கு கூட பிறந்த சிப்லிங்ஸ் யாரும் இல்ல. ஆனா மீனா சொல்லும்போது எனக்கே சீதாவை நினைக்கும் போது பாவமா இருக்கு. அவ கூட பிறந்த சிஸ்டர் மீனா. நீங்க தப்பா சொன்னா உங்களுக்கு கோவம் வராதா? சுருதி, அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த காசு இல்லாத குடும்பத்துல வளர்ந்தவங்களுக்கு வாரம் வாரம் பணத்தை பேங்க்ல கட்டும் போது அந்த பணத்தை பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால அப்ப சைக்காலஜிக்கலா ஒரு நாள் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் தோணும். அந்த மாதிரி திருடுற எண்ணம் உங்களுக்கு தான் வரும். ஏய் என்னடி திரும்ப திரும்ப ஏன் பையனையும் சொல்லிட்டு இருக்க? இனிமே என் பையனை பத்தி ஏதாவது பேசினா வாயிலே அடிப்பேன். அது வரைக்கும் நாங்க வேடிக்கை பார்த்து சும்மா இருப்போமா?